ஆஸ்திரேலியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் மோதிக்கொண்ட 3 போட்டிகளை கொண்ட 2020 தொடரை 3-0 என்ற அடிப்படையில் பாகிஸ்தான் கைப்பற்றியிருக்கிறது. இதன் மூலமாக வரலாற்றில் மிக முக்கியமான தொடர் ஒன்று வெற்றி பெற்றிருக்கிறது. ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக பாகிஸ்தான் 3-0 என்ற இந்த தொடரை கைப்பற்றியதன் மூலமாக முதல் முறையாக T20 வரலாற்றில் பாகிஸ்தான் ஆஸ்திரேலியா அணிக்காக பெற்றுக்கொண்ட முதலாவது சரித்திரபூர்வமான வெற்றியாக இது பார்க்கப்படுகிறது. நாளைய சுழற்சி நேற்றைய நாளில் பாகிஸ்தான் வெற்றி பெற்று முதலில் துடுப்படுத்தாடி 20 ஓவர்கள் நிறைவில் 207 ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டார்கள் 6 விக்கெட்டுகளை இழந்து. அதிகபட்சமாக பாகிஸ்தான் அணி சார்பாக சாயிப் அயூப் மாத்திரம் 56 ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டார் 37 பந்துகளில். ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் ஃபர்கஸ் சல்மான் நேற்றைய நாள் 10 ஓட்டங்களுடன் ஏமாற்றம் அளிக்க, அவருக்கு அடுத்தபடியாக நேற்றைய நாளில் மிக சிறப்பான துடுப்பாட்டத்தை வெளிப்படுத்திய சல்மான் அலி ஆகா நேற்றைய நாள் 5 ஓட்டங்களுடன் வெளியேறியிருந்தார். பாபர் அசாம் தன்னுடைய 33வது அரைச்சதத்தை நேற்றைய நாளில் 2020 போட்டிகளில் பதிவு செய்திருந்தார். இதன் மூலமாக விராட் கோலியுடைய சாதனையை நேற்றைய நாளில் முறியடித்திருந்தார். 36 பந்துகளில் 50 ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டார். 3 4 ஓட்டம் 1 6 ஓட்டங்களாக நேற்றைய நாளில் அந்த ஓட்டங்களை எடுத்துக்கொண்டார். நஃபி நேற்றைய நாள் 21 ஓட்டத்தை எடுத்துக்கொண்டார். சதாப் கான் மிக அதிரடியாக துடுப்படுத்த ஆடினார். 19 பந்துகளில் 46 ஓட்டம், இதில் 2 4 ஓட்டம் 5 6 ஓட்டங்களாக மிக சிறப்பாக ஆடியிருந்தார். நவாஸ் 5 ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க, அஃப்ரிஸ் நேற்றைய நாள் 10 ஓட்டங்களை பெற்றுக்கொள்ள, ஒட்டுமொத்தமாக 20 ஓவர்கள் நிறைவில் 6 விக்கெட்டுகளை இழந்து 207 ஓட்டங்களை பாகிஸ்தான் பெற்றுக்கொண்டது. ஆஸ்திரேலிய அணி சார்பாக பந்துவீச்சிலே தர்வேஷ் மாத்திரம் 2 விக்கெட்டுகளை கைப்பற்றிக் கொண்டார். கோர்லி நேற்றைய நாள் 4 ஓவர்கள் பந்து வீசி 1 விக்கெட்டை கைப்பற்றியிருந்தார். மெட் ஷாட் நேற்றைய நாள் 1 விக்கெட்டை கைப்பற்றியிருந்தார். குல்மனே 1 விக்கெட்டை கைப்பற்றியிருந்தார். கிரீன் 1 விக்கெட்டை கைப்பற்றிக் கொள்ள, ஆஸ்திரேலிய அணி பதிலுக்கு துடுப்படுத்த ஆடிய வேளையில் 96 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டையும் இழந்து கொண்டது. இதன் மூலமாக பாகிஸ்தான் 111 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி ஒன்றை நேற்றைய நாள் பதிவு செய்தது. இதன் மூலமாக மிக முக்கியமான இந்த தொடரில் 3-0 என்ற அடிப்படையில் தொடரையும் கைப்பற்றிக் கொண்டது பாகிஸ்தான். ஆஸ்திரேலிய அணி சார்பாக மிக முக்கியமான வீரராக கருதக்கூடிய மாஸ் நேற்றைய நாளில் 1 ஓட்டத்துடன் ஆட்டம் இழந்தார் அணித்தலைவர். ஷாட் நேற்றைய நாளில் 2 ஓட்டங்களுடன் ஆட்டம் இழக்க, கிரீன் மாத்திரம் நேற்றைய நாள் நம்பிக்கை நட்சத்திரமாக துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருந்தார். 22 ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டார் 22 பந்துகளில். மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் 23 ஓட்டங்கள், ரன்ஸ்வன் 1 ஓட்டங்கள், ஓவன் 8 ஓட்டங்களை பெற்றிருந்த வேளை கான்லியும் 0 ஆட்டம் இழக்க, ஒட்டுமொத்தமாக 96 ஓட்டங்களுக்குள் சுருண்டு கொண்டது ஆஸ்திரேலியா. இதன் மூலமாக 111 ஓட்டத்தை வெற்றி பெற்ற பாகிஸ்தான் தொடரை 3-0 என்ற அடிப்படையில் கைப்பற்றிக் கொண்டது. தொடர்ந்து என்னுடைய காணொளிகள் பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளை தினம் முழுமையான விஷயங்களோடு வருகிறேன். நன்றி, வணக்கம்.